இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலே பிரட்டிட்டாங்க. ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போகிறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா எனக்கு தெரியல. ராஜ்மோகன் பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன். ஆஹா, ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு. ஆஹா, நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது, முடியும் போது நந்தனுடைய செருப்பு காலடி நடையோட முடியுது. பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் நான் தான் தலைவர், ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம். இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும், வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது. சரவணன் அவர்கள் நான் என்னுடைய நண்பர். அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் கேட்டதில்லை. முதல் நாள்லேருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய வி ஸ்பெண்ட் டைம் லாங் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டது பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள், சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள், அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன். அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் நான் நிறைய வியக்கிறேன். இது பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள், சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள், அல்லது நாங்கள் தான் பட்டியலின சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள். அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக, ஒருவேளை திரு சரவணன் தனியாக சொல்லியிருக்கலாம் ரகசியமாக, வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன். அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிற